ஒரு ஃப்ளைட் நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு, அதாவது நேபாளோட கேபிட்டலான காத்மண்டுலேருந்து இந்தியாவோட கேபிட்டலான டெல்லிக்கு கிளம்புது. சாயங்காலம் கிளம்புற இந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே 191 பீப்புள் இருக்காங்க, இன்க்ளூடிங் 15 க்ரூ மெம்பர்ஸ். இந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட்டில் பேசஞ்சர்ஸாக 5 பேர் ஹைஜாக்கர்ஸ் புகுந்திருக்காங்க. அந்த 5 ஹைஜாக்கர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டாக அந்த ஃப்ளைட்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. எல்லார் கண்ணிலையுமே ஒரு கருப்பு துணியை கட்டிடுறாங்க. ஆண்கள் பெண்கள்னு பிரித்து உட்கார வச்சிடுறாங்க. அண்ட் இப்போ இந்தியா கிட்ட இவங்க டிமாண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 கோடி. அண்ட் இந்தியாவுக்கு தீவிரவாதம் விளைவிச்ச தீவிரவாதிகள் இந்தியாவோட ஜெயிலில் பெரிய இடங்களில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதில் 36 பேரோட ரிலீஸ். எப்படி 1500 crores and 36 prisoners release. அதனை என்ன மாதிரி நான் சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துட்டு இல்லை, நடந்து முடிஞ்சிருச்சு. 24th December 1999 இந்தியாவோட கடைசி ஹைஜாக் ஏற்பட்டுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னது அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் தான். அடுத்த 7 நாட்களுக்கு இந்த ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த 191 பீப்புள் கிட்டத்தட்ட 5 ஏர்போர்ட்டுக்கு வேற கண்ட்ரீஸ்க்கு, பாகிஸ்தானுக்கு, துபாய்க்கு, ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற இடங்களுக்கு அலக்களிக்கப்படுறாங்க. ஃப்ளைட்டுக்குள்ள இப்படி இருக்கிற ஆல்மோஸ்ட் 191 பீப்புளை எப்படி இவங்க கண்ட்ரோலில் வச்சிருந்தாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட எப்படி நெகோஷியேட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இந்தியாவோட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமாக இருந்துட்டு இருக்குது. நான் பேசுறது ரொம்ப நாளுக்கு முன்னாடிலாம் இல்லை, 1999, தட்ஸ் ஜஸ்ட் 24 years ago. இந்தியாவோட வரலாற்றிலே மிகப்பெரிய கருப்பு புள்ளியை தாவூத் இப்ராஹிம், ஒசாமா பின் லேடன், ஹர்கத் உல் முஜாஹிதீன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அமைப்பு எப்படி நடத்தி முடிச்சாங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஸ்டோரி, ஒரு மிகப்பெரிய ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி இருக்க போகுது. என்ன ஒரே வித்தியாசம், இது படம் கிடையாது, இது நிஜம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். 1999 சாதாரண வருஷம் கிடையாது. உலகம் ஃபுல்லாக தீவிரவாதம் தலை விரிச்சு ஆடிட்டு இருந்த ஒரு காலகட்டம். இந்தியாவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோசமான காலகட்டம். பிகாஸ் கார்கில் போர் வேற பேரலாக பேசப்பட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காத்மண்டுவில், அதாவது நேபாளோட கேபிட்டலான காத்மண்டுவில் ஒரு ஃப்ளைட்டு டெல்லிக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 191 பீப்புள் இருக்காங்க. அதில் 176 பீப்புள் பேசஞ்சர்ஸ், 15 பேர் கேபின் க்ரூ. இந்த 176 பேர் கூட 5 பேர் தீவிரவாதிகள், ஆல் ஃப்ரம் பாகிஸ்தான் ஊடுருவுறாங்க. பாகிஸ்தான்லேருந்து டைரக்டாக நேபாளுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஸ்கெட்சோட ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறாங்க. அவங்க கிட்ட சில ஆயுதங்களும் இருந்துட்டு இருக்குது. ஃப்ளைட்டில் எப்படி ஆயுதத்தோட ஏறினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ இன்டர்நேஷனல் ட்ராவலுக்கு ஆக்சஸ் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறப்போ இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான செக்அப் எந்த ஏர்போர்ட்லையுமே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான செக்அப் இந்தியாவில் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிற அளவுக்கு வெளிநாட்டில் இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளில் இந்த 5 தீவிரவாதிங்க சில ஆயுதங்களோட ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல வருஷமாக தேடிட்டு இருக்கிற தாவூத் இப்ராஹிம். ஸோ ஒரு அண்டர்வேர்ல்டு டானோட ஹெல்ப்போட இந்த 5 பேர் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிடுறாங்க. ஏறி இந்தியன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே ஃப்ளைட் வந்த உடனேயே இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சீஃப் கேபின் க்ரூ, அதாவது ஏர் ஹோஸ்டஸோட ஹெட் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அவங்க எதுக்கு ஃப்ளைட்டில் ஏறி இருக்காங்கிறத சொல்லிட்டு பைலட் பைலட் 2 பேர்கிட்டயுமே ஆயுதத்தை காமிச்சு மிரட்டி இந்த ஃப்ளைட்டை கம்ப்ளீட்டாக நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டோம், எங்ககிட்ட ஒரு பாம்பும் இருக்குது, நாங்கள் சொல்றது நீங்கள் கேட்கலன்னா இந்த மொத்த ஃப்ளைட்டுமே மிட் ஏரில் வெடிக்க வச்சு நாங்களும் சேர்த்துருவோம், நாங்கள் சாகிறது எங்களுக்கு பெருசில், உங்களையும் சேர்த்து சாவடிச்சிடுவோங்கிறாங்க. ஸோ பைலட், கோ பைலட், கேபின் குரூப் மொத்தம் 15 பேருமே வேற வழி இல்லாமல் இவங்க சொல்றதை கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸை இப்போ ஆயுதத்தை காமிச்சு மிரட்டுறாங்க, இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே 2ஆக பிரிக்கிறாங்க. ஆண்கள்லாம் ஒரு சைடு, பெண்கள்லாம் ஒரு சைடு ஈக்குவலாக பிரித்து வச்சிடுறாங்க. குழந்தைங்க பெண்கள்லாம் ஒரு சைடும், இன்னொரு சைடு ஆண்களும். எல்லாரோட கண்ணிலையுமே ஒரு கருப்பு துணியை கட்டி வச்சிடுறாங்க. உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு ஐடியாவே கிடையாது. டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது. கொடுத்துட்டு இருந்த சாப்பாடை கம்ப்ளீட்டாக நிறுத்தி திரும்பியும் வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ சாப்பாடு யாருக்கும் கிடையாது, கண்ணு கட்டப்பட்டிருக்குது. மிட் ஏரில் சாக போகிறாங்களா வாழ போகிறாங்களான்னு தெரியல. இப்படி தான் இந்த ஃப்ளைட் இந்தியாக்குள்ள என்டர் ஆகிருக்குது, அதாவது ஏர் ஸ்பேஸ்ல என்டர் ஆகி இருக்குது. ஃப்ளைட் டெல்லியில் லேண்ட் ஆக வேண்டிய ஃப்ளைட் ஒரு 5:30 மணி அளவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5:30 கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் இந்தியாவில் லேண்ட் ஆகக்கூடாது, ஃப்ளைட்டை நீ வெஸ்ட் நோக்கி அனுப்பு அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேருந்து வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பக்கம், அதாவது டெல்லியிலேருந்து வெஸ்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்.
ஸோ பாகிஸ்தானில் இருக்கிற லஹோர் அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நாங்கள் இறக்கணுங்கிறது தான் அந்த ஒரு பர்டிகுலர் தீவிரவாதிகளோட கோலாக இருந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க அதை நோக்கி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எப்போவுமே வந்து பைலட் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்ஸோட எப்போவுமே பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். ஸோ பைலட் கிட்ட வந்து சொல்லப்படுறது, நீ பாகிஸ்தானில் இருக்கிற லஹோர் கிட்ட பேசி நம்ம அங்கே தான் போய் லேண்ட் ஆக போகிறோங்கிறத சொல்லுங்கிறாங்க. மீன்வைல் இந்தியாவில் நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் ஆயிடுச்சுன்னு. இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு ஆனால் ஃப்ளைட் ஹைஜாக் ஆகி ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் நியூஸே போய் சேருது. அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு வந்து நியூஸ் போய் சேர்றது ஆல்மோஸ்ட் 1.5 hours கழிச்சு. இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற போலீஸா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நியூஸை பார்த்து தான் இப்படி ஒன்று நடக்குதுங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இருந்த கம்யூனிகேஷன் எரர் அந்த அளவுக்கு மோசமா இருக்குதுன்னு சொல்றேன். ஸோ ஃப்ளைட்டை வந்து நீங்க இந்தியாவில் லேண்ட் பண்ணக்கூடாது, பாகிஸ்தான் நோக்கி போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள இருக்கிற பைலட்ஸ் வந்து டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க டெல்லி ஏர்போர்ட் கிட்ட இந்த மாதிரி நாங்கள் இங்கே லேண்ட் பண்ண முடியல, நாங்கள் ஃபர்தராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 5 தீவிரவாதிகளும் வந்து அங்கே இருக்கிற பைலட்டை வேறு வழியே இல்லை, நீ லஹோருக்கு தான் போகணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் லஹோரில் லேண்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷனே இல்லை. அண்ட் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஃப்ளைட்டில் இருக்கிற ஃபியூவல் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பைலட் இருந்துக்கிட்டு, சரி நீங்கள் சொல்கிறீங்க அங்கே போகணும்னு, அவங்க பெர்மிஷனும் தர மாட்டேங்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து ஃபியூவல் இல்லை ஃப்ளைட்டில், ஸோ வேறு வழியே இல்லை, எமர்ஜென்சியாக ஒரு இடத்துல லேண்ட் பண்ணணும். இமீடியட்டாக நம்மளுக்கு இருக்கிற ஏர்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்ருத்சர் ஏர்போர்ட், ஓகேவா, விச் இஸ் இந்தியாவுக்குள்ளே லேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த தீவிரவாதிகளும் அந்த பதட்டத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஓகே லேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அம்ருத்சர் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டு போய் லேண்ட் ஆகுது. யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் ஹைஜாக் பண்ணப்படுற ஒரு ஃப்ளைட் வந்து வேறு வழி இல்லாமல் இந்தியாவிலே லேண்ட் ஆகுது. ஏன்னா பக்கத்து கண்ட்ரி வந்து லேண்டிங்க்கு பெர்மிஷன் கொடுக்கல. இந்தியாவில் லேண்ட் ஆன இந்த ஃப்ளைட்டை வந்து உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல இருக்கிற போலீஸ் டீம் உண்மையிலே சொல்லணுங்க ரொம்ப ஸ்மார்ட்டான டீம். அவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட் அவங்க எல்லாமே நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க, ஃப்ளைட் மறுபடியும் டேக் ஆஃப் ஆக போகுது, ரீஃபியூலிங் தான் வந்திருக்காங்கன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம ஒரு ஸ்கெட்சை போடுவோம், நம்ம வந்து ஒரு டேங்கர் ஃபியூவல் டேங்கருக்குள்ள பஞ்சாப் போலீஸ் வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. கரெக்டாக ஃப்ளைட்டு கிட்ட போனதுக்கப்புறம் எப்படியும் ரீஃபியூல் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டு கிட்ட போனோம்ல, அப்போ உள்ளுக்குள்ள டேங்க்ல இருந்து இறங்கி போய் நாங்கள் டயரை வந்து நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், ஃப்ளைட்டோட டயரை அட்டாக் பண்ணுவோம். அதனால ஃப்ளைட் மறுபடியும் டேக் ஆஃப் ஆகுது, நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் வந்து இந்த ஃப்ளைட்டை இருக்க வைக்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்கெட்சை போடுறாங்க. ஆனால் அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரியோட தங்கச்சியோட புருஷன் வந்து அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர், ஐ மீன் இருக்காருங்கிறது உண்மை, டாமர் அப்படிங்கிற ஒருத்தர். அதனால இந்த பிரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி வந்து எந்த ஒரு அட்வென்ச்சரையுமே, அதாவது எந்த ஒரு செக்யூரிட்டி ஆக்ஷனையுமே எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஒருவேளை டாமருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கமோஷன் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்தியா உடனே ரியாக்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியல. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஒரு ஸ்மார்ட்டான இன்டெலிஜென்ஸ் டீம் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் கோஆர்டினேஷன் கிடையாது. ஒரு பஞ்சாப் போலீஸ் கூட டெல்லியிலேருந்து இன்டெலிஜென்ஸ் பேசி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு டைம் வேற டிலே ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் உணர்ந்தா அங்கே இருக்கிற ஹைஜாக்கர்ஸ் இருந்துக்கிட்டு எட்ரா வண்டியை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூவல் ஆகலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது. ஃப்ளைட் அங்கேருந்து டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஃபியூவலே கம்மி, ஆல்மோஸ்ட் காலி. லஹோரில் லேண்டிங் பெர்மிஷன் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்போ வேற வழியே இல்லை, நீ லஹோரில் விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் லஹோரில் தான் பெர்மிஷன் கிடைக்கல, பரவாயில்ல லஹோருக்குள்ளே விடு அப்படின்ட்டாங்க. இவங்க இருந்துகிட்டு லஹோருக்குள்ள போறப்போ அப்போ லஹோரோட ஏர்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ள எப்படி ஒரு இந்தியன் ஃபிளைட் ஆல்ரெடி போறது, லிட்டரலா 2 கண்ட்ரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னடா இதுக்குள்ள இவங்க வேற விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லஹோர் வந்து ஏர்போர்ட்ல இருக்கிற எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணி விட்டாங்க. நீ லைட் இருந்தா தானடா வந்து இறங்குவ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகிறப்பமே டேக் ஆஃப் ஆகிறப்பமே ஈவினிங் ஆயிடுச்சுன்னா லைட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் டே டைம் கூட லைட்ஸ் இருக்கும். இந்த லைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பைலட்டுக்கு லேண்டிங்க்கும் டேக் ஆஃப்க்கும். லஹோர் ஏரியா ஃபுல்லாக வந்து பவர் கட் மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக இருட்டு மயான பூமியில் இருக்குது. ஹைஜாக்கர்ஸ்க்கு வந்து ஒரு வழி இல்லை, ஏன்னா ஃப்ளைட்டில் ஃபியூவல் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்படியே பறந்தேனாலும் நீ சாவதான் போகிற, எங்கேயாவது லேண்ட் ஆக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு ஏர்போர்ட்டில் இறக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ பைலட் வந்து பயங்கர ப்ரெஷருக்கு நடுவில் இருந்தாலும் அந்த பைலட் பெரிய ஆச்சரியவங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, லஹோரில் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே ஃப்ளைட்டை வந்து எங்கேயாவது லேண்ட் பண்ணிடலான்னு தேடுறாரு. ஒரு 10 மணி அளவு இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பைபாஸ் மேலே வந்து அவர் லேண்ட் பண்ண போயிட்டு இருக்காரு. லிட்டரலாக யோசிச்சு பாருங்க, வண்டியில் போயிட்டு இருக்கீங்க, உங்கள் தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய கமர்ஷியல் ஃப்ளைட் 200 பேரோட வந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆக போகிறப்ப தான் அவர் கவனிக்கிறாரு. இமீடியட்டாக கொஞ்சம் ஹை கொடுத்துட்டு அல்டிடியூடை ரைஸ் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு லஹோர் அத்தாரிட்டிஸ் கிட்ட, வேறு வழி இல்லைங்க, நீங்கள் இப்போ பெர்மிஷன் கொடுங்க, இல்லைனா நாங்கள் கிராஷ் லேண்ட் ஆகணும், கிராஷ் லேண்டிங் வந்து மோஸ்ட்டாக கிராஷ் ஆகிடும், வெடிச்சு நாங்கள்லாம் சாகணும், பெர்மிஷன் கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்டப்போ லஹோர் வேறு வழி இல்லாமல் பாகிஸ்தான் அத்தாரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. லஹோர் ஏர்போர்ட்டில் இந்த ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனதுக்கப்புறம் ரீஃபியூலிங் நடந்ததுக்கப்புறம் அங்கேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகுறாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஃபைனலி துபாயில் போய் மறுபடியும் இறங்குறாங்க. பை திஸ் டைம் இந்தியா வந்து ஓரளவுக்கு சுற்றி இருக்கிற கண்ட்ரீஸ் கிட்ட கான்டாக்ட்
எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இந்தியன் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மக்களை இறக்கி விடுங்க, நாங்கள் உங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுறோம், உங்களோட டிமாண்ட் எல்லாம் கேட்குறோம், பட் கொஞ்சம் மக்களை இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காத்மண்டூர்லேருந்து கிளம்பின ஃப்ளைட்டு டெல்லியிலேருந்து ஸ்கிப் ஆகி அம்ரித்சரில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் லாகூரில் போய் ரீஃபியூல் ஆகிட்டு அங்கேருந்து துபாய் போனதுக்கப்புறம் துபாயில் வந்து ஒரு 27 பேர் வந்து அவங்க இறக்கி விடுறாங்க. இந்த 27 பேர் இறக்கி விட்டு மறுபடியும் ஃப்ளைட் வந்து அங்கேருந்து கிளம்பி போய் சேர்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தஹார். காந்தஹார் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆப்கானிஸ்தானோட மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டு. காந்தஹார் ஏர்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக அப்போ தாலிபானோட கண்ட்ரோலில் இருந்துட்டு இருக்குது. இப்போ தாலிபான் பவருக்கு வந்தாங்கல்ல, அப்போமே தாலிபான் மறுபடியும் பவரில் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மறுபடியும் காந்தஹார் ஏர்போர்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ளைட்டு போய் இறங்குது. இறங்கினதுக்கப்புறம் தாலிபான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ளைட்டை சுற்று போட்டுடுறாங்க. என்னங்க இந்த லிட்டரலாக எல்லா நீங்கள் அம்ரித்சரில் ஃப்ளைட்டு லேண்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. லாகூரில் லேண்ட் ஆனப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி யாருமே எல்லாம் பயப்படுறாங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு. ஆப்கானிஸ்தானில் போய் ஃப்ளைட்டு லேண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஒரு 50 பேர் 100 பேர் கன்னை தூக்கிட்டு ஃப்ளைட்டை ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க, சுற்று போட்டுட்டு இருக்காங்க. என்னங்க இப்படி ஃப்ளைட்டை நீங்கள் தாலிபான்ஸ் வந்து சுற்று போட்டுட்டு இருக்கீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி வேணாமா, அவன் ஏதாவது பண்ணிட்டா நாங்கள் அவங்கள போட்டுறோன்னு அவனுக்கு பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று போட்டுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்தியன் அத்தாரிட்டிஸோட வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை வந்து அந்த ஃப்ளைட் மேலே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே வந்து இந்த ஃப்ளைட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சைடு ஆர்மி ஆப்ஷன்ஸை பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. பாகிஸ்தான் கிட்ட வந்து நாங்கள் உள்ள வந்து எங்களோட கமாண்டோஸை யூஸ் பண்ணி நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டதுக்கு பாகிஸ்தான் பெர்மிஷனை டினை பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற பெண்கள் குழந்தைங்களை நீங்கள் கொஞ்சம் இறக்கிக்கோங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கும் பாகிஸ்தான் பெர்மிஷனை டினை பண்ணிட்டாங்க. அடுத்து அங்கேருந்து துபாய் போனதுக்கப்புறம் துபாய் போலீஸ் கிட்ட துபாய் கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்கள் எங்களோட கமாண்டோஸை வச்சு நாங்கள் ஒரு அட்டாக் நடத்துகிறோம், நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க. துபாயும் அதை நிகேட் பண்ணிட்டாங்க, வேணான்ட்டாங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொன்னது வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்த ஃப்ளைட்டை யோசிச்சு பாருங்க இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருந்திருக்குன்னு. இங்கே இருக்கிற ஃப்ளைட் என்னடா இத்தனை நெட்வொர்க் வச்சு எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி காந்தஹாருக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் டீம் ஒன்று அனுப்புகிறாங்க. அவங்க உட்காந்து நெகோசியேஷன் அப்போ தான் அவங்களோட டிமாண்ட் என்னன்னு தெரிய வருது. அந்த ஹைஜாக்கர்ஸோட டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1500 crores in cash and 36 prisoners to be released. இந்த 36 தீவிரவாதிகளும் இந்தியாவில் மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல்களை நடத்தி மாட்டி ஜெயிலில் இருக்கிறவங்க 36 பேரை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அண்ட் 1500 கோடி ரூபாய் வந்து காசு கேட்குறாங்க. இந்த 1500 கோடி ரூபாய் வச்சு என்ன செட்டில் ஆக போறானா, மறுபடியும் தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்ணுவான், இந்தியாவே அட்டாக் பண்ண யூஸ் பண்ணுவான். இந்த 36 பேரை வச்சு அந்த 1500 ரூபாய் வச்சு இன்னும் நிறைய தாக்குதல்கள் நடத்தும். ஸோ இந்தியா இருந்துகிட்டு இன்னும் இப்படி டிமாண்ட் வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஃபைனலி தாலிபான் இருந்துக்கிட்டு நாங்கள் உங்கள் 2 பேருக்கு நடுவில் பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லிட்டு தாலிபான் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட பேசி இந்த 1500 கோடி ரூபாய் டிமாண்டை முதல்ல விடு, இது ஒரு நியாயமற்ற டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த பண டிமாண்டை வந்து இந்த தீவிரவாதிகள் விடுறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 பேர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் முடியாதுங்கிறாங்க. அவங்க ஆனால் யாரையாவது கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுங்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்ஷனை பப்ளிக்காக பண்ணியாச்சு, அவங்களும் வந்து இப்போ இறங்கி போகிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ஃபைனலி 3 பேரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேரை கவர்மெண்ட்டும் ரொம்ப நாள் பேசி பார்க்குறாங்க, நாட்கள் அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 7 days ஆகிடுச்சு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் கண்ணை கட்டி வைக்கப்பட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு இருக்க மாட்டேங்குது. ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு மட்டும்தான் அவங்களோட சாப்பாடு எல்லாமே காலி, ஓகேவா. அண்ட் உள்ளே இருக்கிற டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 6வது நாள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற டாய்லெட் வந்து லிட்டரலாக வெளியில் வந்து you can imagine right, லிட்டரலாக வந்து ஹியூமன் எக்ஸ்கிரீட் வந்து வெளியில் ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து மக்கள் இருக்கிறதுலே பரிதாபமான நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறப்போ கவர்மெண்ட் வந்து வேறு வழி இல்லாமல் இவங்க சொல்கிறத கேட்டாகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஃபைனலி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்க கேட்குற அந்த 3 தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஹைஜாக்கில் மாட்டிட்டு இருந்த அந்த 191 பேரில் ஒருத்தங்களை வந்து அவங்க ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டுட்டாங்க. அவர் ஹனிமூனுக்கு வந்து ஜாலியாக நேபாள் போனவர், அவரை கொண்டுட்டாங்க. மீதி இருக்கிற 190 பீப்புளை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 தீவிரவாதிகள் ஃப்ளைட்டுக்குள்ளே தாலிபானால் உள்ளே பிடிக்கப்பட்டிருக்காங்க, சுத்து போட்டுருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இவங்களெல்லாம் நாங்கள் காப்பாற்றிடுறோம். ஆனால் அந்த 3 பேர் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற 5 பேர் இருப்பாங்கல்ல, இந்தியாவிலேருந்து 3 தீவிரவாதிகளை காந்தஹாருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அங்கேருந்து சினிமாவில் வர ஒரு சீன் மாதிரி இங்கேருந்து இவங்க போகிறாங்க, அங்கேருந்து பேசஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 5 தீவிரவாதிங்க ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்காங்களே ஹைஜாக் பண்ணவங்க, அவங்கள வந்து பிடிச்சி தாலிபான் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அப்போ இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்போ இருந்த தாலிபான் கவர்மெண்ட்டை ரெகக்னைஸ் கூட பண்ணல. அதனால நம்மளுக்கு ஒரு எம்பசி கூட அங்கே இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கே நெகோசியேஷனுக்கு இந்தியாவிலேருந்தும் பாகிஸ்தான் எம்பசிலேருந்து இந்தியன்ஸை தான் நம்ம அனுப்பிச்சு வச்சிருந்தோம். ஸோ தாலிபானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பும் அப்போ இல்லைங்கிற காரணத்தினால தாலிபான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 பேரையுமே ஒரு வண்டியில் ஏற்றி
5 பேரையுமே கொண்டு போய் பாகிஸ்தான் பார்டர் கிட்ட போகிறத பார்க்குறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்போ ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி, இந்த தீவிரவாத ஹைஜாக்கு பின்னாடி தாலிபானோட கையும் இருக்குது, ஒசாமா பின் லேடனோட கை இருக்குது. ஒசாமா பின் லேடன் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் அல் கொய்தாவோட ஒரு முக்கியமான அமைப்பு தான் வந்து இந்த ஹர்கத் உல் முஜாஹிதீன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ அவரோட கை உள்ளுக்குள்ளே இருக்குது, அவரோட ஸ்கெட்சும் இதுக்குள்ளே இருக்குது, தாவூத் இப்ராஹிமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அங்கேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறினதுக்கு. அண்ட் எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயுமே வந்து இதில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களும் இதில் வந்து இன்டெலிஜென்ஸ், ஆர்மி இன்டெலிஜென்ஸ் இதில் வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் இவங்களால இவ்வளோ சீரியஸாக ஆப்கானிஸ்தானில் இருக்கிற தாலிபானால கூட ஒரு ஸ்ட்ராங்கான நெகோசியேஷன் வைக்க முடிஞ்சு 3 பேரை ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த மாதிரி மற்ற கவர்மெண்ட்ஸோ மற்ற தீவிரவாத அமைப்புகளோ சப்போர்ட் பண்ணாமல் இருந்து ஒரு சாதாரண ஹைஜாக்காக இருந்தால் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். பட் பாகிஸ்தான் அரசாங்கமே இறங்கி நிறைய வேலையை பார்த்ததுனால நம்மளால காப்பாற்ற முடியல. அதுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி தான் பாருங்க. இந்த 3 பேருமே, அந்த 5 பேருமே வந்து கடைசியில் எங்கே போகிறாங்க? பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே தான் போகிறாங்க அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலிகேஷனை இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. பட் எல்லாம் சரி, அந்த ரிலீஸ் ஆன 3 பேர் இருக்காங்கல்ல, இதுக்கா இவ்வளோ அக்க போறேன்னு யோசிக்கிறீங்களா? அந்த 3 பேர் பண்ண தாக்குதல்களில் 2 சாம்பிளுக்கு சொல்கிறேன். பத்தன்கோட் அட்டாக் இருக்குல்ல, பண்ணது இந்த 3 பேரில் ரிலீஸ் ஆன ஒருத்தன் தான். அது மட்டும் கிடையாது, மும்பையில் ஒரே நேரத்தில் தாஜ், அப்புறம் ஏகப்பட்ட இடங்கள்ல சத்ரபதி சிவாஜி டெர்மினஸில் அஜ்மல் கசாப் கையில் துப்பாக்கி வச்சுட்டு போகிற காட்சிகள், இந்தியாவோட வரலாற்றில் இன்றைக்குமே கொலை நடுங்க வைக்கிற நொடிகள், அது எல்லாத்தையுமே பண்ணது இந்த 3 பேர்லேருந்து தப்பிச்சு போன ஒருத்தன் தான். இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்குள்ள பல அமைப்புகளை வச்சு தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள்ள அனுப்புறதுக்கு இந்த 3 பேரில் ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருக்கான். தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியா மேலே கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொண்டு போய் கடத்தி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி பல தாக்குதல்கள் இந்த 3 பேர்னால மட்டும் இன்னமும் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவோட வரலாற்றில் இந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்து ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கமாக இருந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸ்லையுமே வந்து செக்யூரிட்டி பயங்கரமாக பீஃப் பண்ணப்பட்டுச்சு. ஒரு பெரிய கெட்ட விஷயம் இதாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்த இந்தியன் ஃப்ளைட்டை இன்னைக்கு வரைக்கும் யாருனாலையும் ஹைஜாக் பண்ண முடியல. அதனால தான் நம்ம ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்டான செக்அப்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி நம்ம ஊரில் நடந்திருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் இந்தியாவில் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நம்ம பெட்டர் ஆகிட்டோன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இது புது இன்ஃபர்மேஷனை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் சர்ச் பண்ணுங்க, வெரிஃபைட் ப்ரொஃபைல் வரும். அதே மாதிரி லிங்க்டின்ல சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ப்ரொஃபைல் நீங்களே பார்த்துருவீங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, மதன் கௌரி signing off here. Love you all. Cheers. Take care. Bye. Cheers.